அன்புள்ளம் கொண்ட அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நான் இன்றைய தினத்தில் ஷார்ஜாவிலேருந்து கழிச்சு கொண்டிருக்கிறேன். சொன்னால் ஷார்ஜான்னு சொல்கிறது யூஏஇன்ற 7 எமிரேட்ஸில் ஒரு எமிரேட்ஸாக இருக்குது. முக்கியமாக ஷார்ஜாவின் துபாயை ஒப்பிடும் பொழுது ஷார்ஜா ஒரு மக்கள் செறிவு குறைஞ்ச ஒரு எமிரேட்ஸாக இருக்குது. அதே வழியில் நிறைய விடயங்கள் பெரிதளவில் இல்லாட்டியும் கூட சில விடயங்கள் ஒரு எங்களை கவரும் விதமாகவும் பயனுள்ளதான இடங்களாக இருக்குது. அந்த வகையில் நாங்கள் ரோலாண்டே கிட்டத்தட்ட ஒரு மைய பகுதின்னு சொல்லக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த சவுதி பார்க்கின்ற உண்மையான பேர் அல் இதியாத் பார்க், அந்த இடத்துல நாங்கள் பண்ணி கொண்டிருக்கோம். நாங்கள் என்ன இன்றைக்கு திட்டமிட்டிருக்கோம்னா அந்த பார்க்கில் இருக்கிற சில விடயங்களை உங்களுக்கு காணொலியாக காண்பிக்கலாம் என்று நினைக்கிறோம். முக்கியமாக நாங்கள் இந்த காணொலி எடுக்கிற நேரம் கிட்டத்தட்ட ஒரு 11:30 நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதனால் இங்கே அதிக அளவு சனக்கூட்டம் இல்லை. மாலை நேரங்களில் அதிகமான மக்கள் இங்கே கூடுவார்கள், அதிகமான நேரத்தை செலவழிப்பார்கள். இன்றைய தினத்தில் எந்த மக்களையும் காணக்கூடிய மாதிரி இல்லை. இருந்தாலும் கூட நாங்கள் அந்த இடங்களை காட்டலாம்னு யோசிக்கிறோம். முக்கியமாக இது ஷார்ஜான்ற ஒன்று சொல்ல போனால் அந்த ரோலா பகுதி, ரெண்டாவது அல்மஹாத்தா, அல் காஸ்மியா, அல்நட் ஏரியா, அல் ஜுபைல் ஏரியாவுக்கு நடுவில் அமைச்சிருக்கு. அதனால் இது பொதுவான ஒரு பார்க், அந்த ஏரியாவுக்குரிய பார்க்குன்னு சொல்ல முடியாது. இது ஒரு பொதுவான பார்க். எல்லா வகையான மக்களும் எல்லா ஏரியாவில் இருக்கிற மக்களும் கூடுவார்கள். அநேகமான பொழுதுகளில் அநேகமான மக்கள் இரா போசனங்களை எல்லாம் இங்கே கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது. அதை நான் இங்கே சரியான முறையில் அந்த இரா போசனங்களை அறுக்கின பிறகு சாப்பாட்டுக்கு பிறகு நீங்கள் அதுக்குரிய அந்த குப்பைகளை சரியான முறையில் இந்த டஸ்ட்பின்களில் போட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ நாங்கள் இந்த இடத்தை சற்று சுற்றி பார்க்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த பார்க்கறதுக்கு அநேக கட்டடங்கள் அமைஞ்சிருக்குது. அதில் பிரதானமான அந்த பிரிட்ஜுக்கு மேலே தாண்டி தான் துபாய்க்குரிய அந்த பயணப்பாதை, அந்த ரூட் இருக்குது. பஸ் அதே மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கள் இருக்குது, ரெஸ்டாரண்ட் பில்டிங், மற்றது ஆஃபீஸ் பில்டிங்கோட. இது முக்கியமாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது அந்த கோல்ஸ் அந்த ஏரியாக்கள் இருக்குது. தங்கங்கள் விற்பனை தங்கம் வள்ளி பித்தளை விற்கக்கூடிய இடங்கள் பெரிய கட்டம் அமைஞ்சிருக்கு. துபாயிலையும் கூட போயிருக்கிறது போல இங்கே ஒரு கோல்ஸ் இருக்குது. அந்த பக்கத்துலேயும் இந்த கட்டடம், இந்த பள்ளி தான் இந்த ஷார்ஜாக்கள் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பெரிய பள்ளிகள் ஒன்றாக இருக்குது. இதைத்தான் அந்த சவுதி பள்ளின்னு சொல்லுவோம். சவுதி பள்ளியை சேர்ந்த சுற்றுப்புறத்தில் தான் இந்த சவுதி பார்க் மிகப்பெரிய பள்ளி இதுதான் இந்த ஷார்ஜாவில் நிறைய இடங்களில் ஒரு அடையாளமாக காணப்படக்கூடிய ஒரு பள்ளியாக. அதை சார்ந்து அதை சுற்றி மக்கள் தங்கக்கூடிய குடியிருப்புகள், அலுவலகங்கள் எல்லாமே இந்த இதில் தான் அநேகமாக எல்லாருமே நடப்பயிற்சி மேற்கொள்ளுவோம். அந்த மாதிரி ஒரு இடம் அமைச்சிருக்கு. அந்த
நடைபாதைக்குரிய மாதிரியான ஒரு சட்டத்தை செய்யும். அதை விட வந்து அங்கே ஆட்கள் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய மாதிரியான இருக்கைகள் வந்துருக்குது. அதில் வந்து குழுவாகவோ தனியாகவோ இருந்து நாங்கள் அந்த நேரத்தை கழிக்கணும். இதை சுற்றி அநேகமாக வந்து பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இருக்குது. பெரிய சில இடங்களில் வந்து பேங்குகள் சில இதில் வந்து அநேகமான ஆஃபீஸுகள்லாம் இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை பசையில் வந்து புல்லுகள் எல்லாம் பதிச்சிருக்காங்க. அதை விட வந்து முக்கியமாக மரங்கள் நட்டுருக்கு. நிழல் தரக்கூடிய பல மரங்கள் வந்து என்னதான் இந்த நாடு வந்து வெயில் நாடாக இருந்தாலும் கூட இங்கே அவர்கள் வந்து நிழல்களுக்கு அதிகமான மரங்களை வளர்க்கிறதும் அதை பாதுகாக்கிறதும் வந்து அந்த வேலைகள் மிகவும் பிரதானமாக இருக்குது. நாள் போக்கில் நாளடைவில் இதுகள் வந்து நிழல் தரும் பெரிய பெரும் மரங்கள் ஆகும்போது இந்த வெயிலுக்கு மாற்றான நாங்கள் பெரிய ஃபேமிலியாக காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு எதிர்காலத்தில் வந்து நல்ல மரங்கள்லாம் பெரிய அளவில் வளர்ந்து அதை இதுதான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்காக தந்த சில விடயங்கள். பெரிய அளவில் வந்து நாங்கள் திட்டம் போட்டு எடுக்கல, இருந்தாலும் முதல் முயற்சி என்னபடியாக இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இனி வருங்காலங்களில் வேறு இடங்கள் வீடியோக்களை உங்களுக்காக தர காத்திருக்கோம். அந்த வகையில் நீங்கள் உங்கள் ஆதரவு தெரிவிங்கள் மாத்திரம் நீங்கள் எதிர்காலத்தில் வந்து அதிகமான வீடியோக்களை பார்ப்பதற்காக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பெரிய உதவியாக இருக்கும். நன்றி. நான் நதீஷ் தெய்வேந்திரன்.